ஒரு அழகான காட்டுல கரடியோட தேன் பாட்டில்ல இருந்து யாரோ தேனை திருடிட்டு போயிட்டாங்க. அது இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தந்தான்னு டிடெக்டிவ் ஃபாக்ஸ் சந்தேகப்படுறாரு. இவர்தான் டிடெக்டிவ் ஃபாக்ஸ். காட்டுல எது திருடு போனாலும் அனைத்து மிருகங்களும் உதவி கேட்க வர்றது இவர்கிட்டதான். டிடெக்டிவ் ஃபாக்ஸ், எனக்கு உதவுங்கள். கரடியாரே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயா நரி, என்னோட தேன் குடுவே காணவில்லை. கவலைப்படாதீங்க, நான் உதவுறேன். நன்றி ஃபாக்ஸ், உள்ள வாங்க. வாங்க கரடியாரே, நாம உங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாம். சரி, போகலாம். டிடெக்டிவ் ஃபாக்ஸ் கரடியோட வீட்டை சுத்தி பார்த்தாரு. ஆனா டிடெக்டிவ் ஃபாக்ஸுக்கு குரங்கு, முயல், முள்ளம்பன்றி இவங்க 3 பேர்ல தான் சந்தேகம் இருந்துச்சு. அப்புறமா டிடெக்டிவ் ஃபாக்ஸ் கரடியோட வீட்டை சுத்தி பார்த்தாரு. அங்க வாழைப்பழத்தோல் ஒன்று இருக்கிறத பார்க்கறாரு. அவருக்கு குரங்கு மேல ஒரு டவுட் வந்துருச்சு. அதே மாதிரி அங்க சின்ன மிருகத்தோட காலடி தடமும் பார்க்கறாரு. ஆனா அது குரங்கோட காலடி தடம் இல்ல. அப்புறமா தேன் கீழே சிந்தி கிடக்கிறதையும் கவனிக்கிறாரு. தேனை சாப்பிட்டுக்கிட்டே அந்த வழியா யார் போயிருக்க முடியும்னு யோசிச்சு பார்க்கறாரு. குழந்தைகளே, யார் திருடன் என்று கண்டுபிடித்து விட்டீர்களா? யார் திருடன்? குரங்கா, முயலா, முள்ளம்பன்றியா? 5 செகண்ட்ஸ் யோசிங்க. நேத்து கரடியின் வீட்டுக்கு சென்றையா? ஆனா நான் வாழைப்பழம் சாப்பிட்டு உடனே போயிட்டேன். நேற்று கரடியின் வீட்டிற்கு சென்றாயா? ஆனால் நான் அங்கே சில நிமிடங்கள் மட்டும் இருந்தேன். நீ கரடியின் வீட்டுக்கு சென்றாயா? யார் திருடன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். முதலில் வாழைப்பழ தோல் இருந்தது. அதனால் குரங்கு மீது சந்தேகமாக இருந்தது. ஆனால் காலடி சுவடு சிறியது. அது குரங்கின் காலடி அல்ல. நெக்ஸ்ட், முயல் மேல எனக்கு சந்தேகம் வந்தது. ஆனா முயல் தேனை சாப்பிடாது. முயல் தேன் சாப்பிடாது. அதனால முள்ளம்பன்றி, நீதான் தேன் குடுவை எடுத்தாய். ஆமா, நான் தான் எடுத்தேன். எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு, அதனாலதான் நான் அதை எடுத்தேன். திருடுவது தவறு. ஆனால் நண்பர்களிடம் கேட்டால் அவர்கள் உதவுவார்கள். அடுத்த முறை கேள், நான் பகிர்ந்து கொடுப்பேன். ஒரு வழியா முள்ளம்பன்றிதான் தேனை திருடிருக்கான்னு டிடெக்டிவ் ஃபாக்ஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. முள்ளம்பன்றி ரொம்ப பசியா இருந்ததால தான் தேனை சாப்பிட்டேன்னு சொன்னதால கரடியும் அவனை மன்னிச்சு விட்டுட்டான். குழந்தைகளே, நாமளும் திருடக்கூடாது. நேர்மையா போய் நண்பர்கள் கிட்ட உதவி கேட்டா கண்டிப்பா அவங்க நமக்கு உதவி செய்வாங்க. மற்றொரு மர்மம் தீர்ந்து விட்டது. ஆனால் குழந்தைகளே, இந்த காட்டில் இன்னும் பல மர்மங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மர்மமா கண்டுபிடிக்கலாம். நீங்களும் வர்றீங்களா? அடுத்த மர்மத்துக்கு போலாம் வாங்க. ஒரு அழகான காட்டுல மின்னற நீரோட ஒரு அமைதியான ஏரி இருந்துச்சு. அந்த ஏரிக்கரையில தினமும் விலங்குகள் சந்தோஷமா கூடினாங்க. காலை வந்தாலே மான் தண்ணீர் குடிக்க வரும், ஆமை மெதுவாக நீந்தும், கிளி மரத்திலிருந்து இனிமையான பாடல் பாடும், அன்னம் ஏரியில் அழகாக மிதக்கும், நீர்நாய் சுறுசுறுப்பாக விளையாடும். அவர்கள் எல்லாரும் நல்ல நண்பர்கள். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அன்னோ அந்த காட்டிலேயே கொஞ்சம் வசதியா வாழ்ந்துட்டு வந்துச்சு.
அன்னத்துக்கிட்ட அவளோட முன்னோர்கள் பாதுகாத்து வச்சிருந்த பவள மாலை ஒன்று இருந்துச்சு. அன்னோ அந்த மாலையை அதோட கூண்டுக்குள்ள வச்சு பாதுகாத்துக்கிட்டு வந்துச்சு. அன்னு மட்டும் இல்லாம அந்த மாலையை மான், கிளி, ஆமை, நீர்நாய்னு எல்லாரும் சேர்ந்து பாதுகாத்துக்கிட்டு வந்தாங்க. ஒரு நாள் அன்னத்தோட கூண்டுல இருந்து அந்த பவள மாலைய யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. அதை பார்த்து அன்னம் அதிர்ச்சி அறிஞ்சது. அதை பார்த்து டிடெக்டிவ் ஃபாக்ஸ், நான் எப்படியாச்சும் அந்த மாலையை கண்டுபிடிச்சு தரேன்னு அன்னத்துக்கிட்ட சொல்றாரு. கவலைப்படாதே அண்ணே, இந்த ரகசியத்தை நான் கண்டுபிடிப்பேன். டிடெக்டிவ் ஃபாக்ஸ் அன்னத்தோட ஃப்ரெண்ட்ஸை விசாரிக்கிறதுக்காக அன்னத்தை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. டிடெக்டிவ் ஃபாக்ஸ் தண்ணில இருந்து வெளியில வந்த தடத்தை முதல்ல பார்த்துட்டு ஆமை கிட்ட விசாரிக்கிறாரு. இந்த தடத்தை பார்த்தா ஏரியில இருந்து யாரோ வெளியே வந்த தடம் மாதிரி இருக்கு. நான் ஏரியில தான் இருந்தேன், ஆனா மாலை நான் எடுக்கல. அப்புறம் டிடெக்டிவ் ஃபாக்ஸ் மானோட கால் தடத்தை பார்த்துட்டு மான் கிட்டையும் விசாரிக்கிறாரு. நீ நேத்து இங்க வந்தியா? நான் தண்ணி குடிக்க தான் வந்தேன், ஆனா கூண்டுக்கு பக்கத்துல போகல. அப்புறம் டிடெக்டிவ் ஃபாக்ஸ் கிளியோட ரெக்கைய பார்த்துட்டு கிளி கிட்டையும் விசாரிக்கிறாரு. நீ இங்க எப்போ வந்த? நான் இங்க வந்தேன், ஆனா நான் எதையும் எடுத்துக்கல. அப்புறம் டிடெக்டிவ் ஃபாக்ஸ் அந்த இடத்துல ஒரு மிருகத்தோட முடிய பார்த்துட்டு திருடனை கண்டுபிடிச்சிட்டதா சொல்றாரு. இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. டிடெக்டிவ் ஃபாக்ஸ் திருடனை கண்டுபிடிச்சிட்டதா சொன்னதும் அவங்க 4 பேருமே ரொம்ப பயந்து போயிட்டாங்க. குழந்தைகளே, இந்த 4 பேர்ல யார் திருடன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? இந்த முத்து மாலையை எடுத்தது நீர்நாய் தான். இந்த தடங்களை பாருங்கள், மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. இதெல்லாம் சேர்ந்து பார்த்தா இது நீர்நாயோட வேலை தான். நான் அதை திருட நினைக்கல, அது தண்ணியில விழுந்துருமோன்னு தான் பாதுகாப்பா எடுத்து வச்சேன். தவற உணர்ந்த நீர்நாய் மாலைய அன்னத்துக்கிட்டே திருப்பி கொடுத்துருச்சு. அப்புறம் மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து காட்டுல சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஒவ்வொரு மர்மமா கண்டுபிடிக்கலாம். நீங்களும் வர்றீங்களா? அடுத்த மர்மத்துக்கு போலாம் வாங்க. இப்படி இன்னும் டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.